இஸ்ரேலுக்கு செய்யும் உதவி ஆபத்தானது. பதவியில் இருந்து விலகிய மூத்த அமெரிக்க ராணுவ அதிகாரி. அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அரசியல் மற்றும் ராணுவ விவகாரங்களுக்கான துறையின் இயக்குனர் ஜோஸ் பால் என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ள விவகாரம் ராணுவ உயர் அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அவர் அளித்துள்ள விளக்கத்தில், இஸ்ரேலின் அழிக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா உதவி செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் என்ன தவறு செய்தோமோ அதனை மீண்டும் செய்வது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த தவறுகளுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்க விரும்பவில்லை. குறிப்பிட்ட ஒரு தரப்பிற்கு மட்டும் ஆயுதங்களை வழங்குவதை நான் விரும்பவில்லை என தனது விளக்கத்தில் கூறியுள்ளார். மேலும் ஜோ பிடன் நிர்வாகத்தின் குருட்டுத்தனமான இஸ்ரேல் ஆதரவு அடிப்படையில் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது. இது குறுகிய, அழிவுகரமான, நியாயமற்ற மற்றும் நாங்கள் பகிரங்கமாக ஆதரிக்கும் மதிப்புகளுக்கு முரணானது என கூறியுள்ளார். இஸ்ரேலின் பதிலடி, அதற்கு அமெரிக்கா கொடுக்கும் ஆதரவு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் மக்களின் நீடித்த ஆழமான துன்பங்களுக்கு மட்டுமே வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். 2 மில்லியன் காசா மக்களுக்கு குடிநீர், உணவு, மருத்துவம் மற்றும் மின்சாரத்தை இஸ்ரேல் துண்டித்து உள்ளது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் அமெரிக்காவின் ஆயுதங்கள் செல்வதற்கு அமெரிக்க பெடரல் சட்டத்தில் இடமில்லை. ஆனால் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி இவர்கள் தப்பி விடுகிறார்கள் என்று கூறியுள்ளார். தலைமுறை எதிரிகளை அழிக்க இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அமெரிக்கா கொடுத்து வருவது புதிய எதிரிகளை மட்டுமே உருவாக்கும். தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள பாலஸ்தீனிய பொதுமக்கள் அழிந்தாலும் பரவாயில்லை என்ற நிலையை நோக்கி இஸ்ரேல் செல்கிறது. நிச்சயம் இது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை தராது. எனது ராஜினாமா முடிவிற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை, மக்களவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள், உடன் பணியாற்றியவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவின் இந்த முடிவில் பல மூத்த அதிகாரிகளுக்கு எந்த உடன்பாடும் இல்லை என்றும் ஜோஸ் பால் தனது ராஜினாமா கடிதத்தில் விளக்கியுள்ளார். அமெரிக்கா தரப்பில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கும் முக்கிய துறையின் இயக்குநராக கடந்த 11 ஆண்டுகளாக ஜோஸ் பால் பதவி வகித்து வருகிறார். அமெரிக்கா ஒரு வருடத்திற்கு $3.8 பில்லியன் உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்கி வருகிறது. இதற்கு அமெரிக்காவில் ஒரு தரப்பினர்